நல்லது ரசிகர்களே, நாங்கள் வியாழக்கிழமை வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியின் முதலாவது நேர்காணல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேர்காணல் பகுதியில் இந்த டின் வரி செலுத்துதல் தொடர்பாகத்தான் நாங்கள் பேச இருக்கிறோம். எனவே ஒரு நாட்டை பொறுத்த மட்டில் இலங்கை ஒரு அழகான நாடு, ஒரு வளமான நாடு என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த நாடு இன்னும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து நாங்களும் மகிழ்ச்சிகரமான ஒரு மனிதர்களாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதாக இருந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அரசுக்கு வரி செலுத்துகின்றவர்களாக, தங்களுடைய கடமைகளை செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டிலே இந்த வரி என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு கண்டிப்பான ஒரு விஷயமாக மாற்றமடைந்திருக்கிறது. எனவே அதே போல தான் அரசும் இந்த வரி செலுத்துகின்ற மக்களுக்கு தேவையான சேவைகளை, வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியதும் அரசினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த டின் சம்பந்தமான நடைமுறை சம்பந்தமான பல விஷயங்கள், அது புதிய விஷயமாக இருந்தாலும் பலருக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல், விழிப்புணர்வு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் இன்று மிக முக்கியமான இந்த துறையோடு மிக நெருக்கமான ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். பட்டய கணக்காளரும் அதே போல வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகரமாக நீண்ட காலம் சேவையாற்றி வருகின்ற ஒருவர் தான் உங்களுக்கு தெரிந்த AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் உங்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். நிச்சயமாக இந்த டின் என்றால் என்ன, அதே போல இது மக்களுக்கு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, ஏன் அவசியமாகிறது? டின் என்று சொன்னால் நாங்கள் அது ஏன் டின் என்று சொன்னால் அந்த வெட் என்று சொன்ன மாதிரி டின் என்றால் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பராக தான் கருதுகிறது. அதன் ஷார்ட் ஃபார்ம் தான் நாங்கள் டின் என்று சொல்கின்றோம். ஆகவே நிச்சயமாக எல்லோரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இந்த டின் என்னுடைய டின்னுக்கு முதல் அழையாக சொல்கிறேன், எல்லோரிடமும் நாம் 18 வயசாக இருக்கும் பொழுது, O level செய்யும் பொழுது அந்த ஐடென்டி கார்டு நம்பர் எங்களுக்கு வருகின்றது. அதே மாதிரி தான் இந்த டின் செயற்பாடும் இருக்க போகின்றது. அதற்கு ஒரு இலக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள. ஆமாம், NIC நம்பர் மாதிரி டின் நம்பர் வரப்போகின்றது. ஆகவே ஏனென்று சொன்னால் இந்த டின் முறை ஆனது மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த டின் செயற்பாடு மூலமாக கொடுக்கல் வாங்கல்களை அரசாங்கம் இனி ஒருமுகப்படுத்த போகின்றது. அதாவது இன்ஃபார்மல் எக்கனமியாக இலங்கையில் காணப்படுகிறது. பல எக்கனமி, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பிளாக் எக்கனமி என்று சொல்லுவோம், அல்லது ஃபார்மல் இன்ஃபார்மல் என்று சொல்லுவோம். அதாவது சட்டத்துக்கு புறம்பாக பல கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுகின்றது என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி இலங்கையை தொடர்ச்சியாக குறை சொல்கின்றது. ஆகவே இந்த டின் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முதலே உருவாக்கப்பட்டது தான் டின். இருந்தாலும் அது ஒரு இலகுவான போக்கைத்தான் அரசாங்கமோ கொள்கை பகுப்பாளர்கள் கடைப்பிடித்தாங்க. ஆனால் இந்த முறை 1 ஏப்ரல் 2026 இருந்து இந்த டின்னின் முக்கியத்துவம் அவசியமாக சட்டமூலமாக்கப்பட்டுள்ளது. அதாவது கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக டின் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்ற ஒரு செயற்பாடு இருக்கின்றது. இதன் மூலமாக அரசாங்கங்கள் பல தரவுகளை பெறப்போகின்றது, இலகுவாக தரவுகளை பெறப்போகின்றது. ஆகவே அவ்வாறு தரவுகளை பெறுவதன் வாயிலாக தமது வருமானத்தை செழுமைப்படுத்தலாம், ஒழுங்குபடுத்தலாம், அடைய வேண்டிய வருமானத்தை இலகுவாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னீங்க 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சில சேவைகளுக்கு இந்த டின் என்பது மிக அவசியமாக இருக்குது. என்னென்ன சேவைகளுக்கு இது அவசியம் குறிப்பிட்டு சொல்ல போனால்? ஆமாம், இலகுவாக நாங்கள் ஒரு மக்களுக்கும் சரி வியாபாரம் செய்வர்களுக்கும் இலகுவாக ஒரு முறையை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு முறையை சொல்லித்தாரேன். எல்லோருக்கும் தெரியும் ஐந்தொகை, அதாவது பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட் ஓர்டரை நீங்கள் வைத்திருந்தாலே இலகுவாக செல்ல. உதாரணமாக பேலன்ஸ் ஷீட் ஓர்டரை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதையும் நான் டின்னையும் ஒரு ரிலேட் பண்ணுறேன், எவ்வாறு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அதாவது யார் யார் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் டின் கட்டாயமாக போகின்றது என்ற செயற்பாடு. உதாரணமாக நீங்கள் ஒரு அசையா சொத்தை வேண்டும் பொழுது நீங்கள் கட்டாயமாக டின் வைத்திருத்தல் வேண்டும். அதாவது ஒரு நீங்கள் நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். ஒரு நிலமாக வேண்டி நீங்கள் அந்த நிலத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு கட்டடத்தை கட்ட போகின்றீர்கள் என்று சொல்ல வரைபடம் என்று சொல்வார், அப்ரூவ் பிளான் என்று சொல்ல. அந்த அப்ரூவ் பிளானை நீங்கள் முனிசிபாலில் கொடுத்து அப்ரூவல் செய்யும் பொழுதும் உங்களுக்கு கட்டாயம் டின் வரப்போகின்றது. அடுத்ததாக புதிதாக வாகனத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவார்கள், அதை தமது பெயரில் பதிவு செய்தவர்கள் கட்டாயமாக டின் வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத ஏற்கனவே பழைய வாகனத்தை வைத்திருப்பவர்கள் வருகின்ற அவர்களுடைய காலத்தில்
அரசாங்கத்துக்கு ரெவென்யூ லைசன்ஸ் மாறும் பொழுது அவர்கள் நிச்சயமாக டின்னை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த ரெவென்யூ லைசன்ஸ் மாற்றிக்கொள்ளப்படுகின்ற போகின்றது. ஆகவே நீங்கள் பழைய வாகனம் வைத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் எப்பொழுது நீங்கள் ரெவென்யூ லைசன்ஸ் மாற்ற வேணுமோ அந்த டைம் டின் எடுக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் ஒரு வங்கி கணக்கை எந்த ஒரு நிதி நிறுவனத்திலும் எந்த ஒரு நிதி கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது கட்டாயமாக டின் அவசியமாகின்றது. இவ்வளவு காலமும் அந்த KYC மூலமாக அவர்களும் பெறுவார்கள், நாங்களும் சில நேரம் அது கண்ணும் காணாதமாக கொடுக்காமல் இருப்போம். இனி அவ்வாறு செய்ய முடியாது. எந்த ஒரு நிதி நிறுவனத்திலும் நாங்கள் வைப்பு செய்வதாக இருக்கலாம், அல்லது நடைமுறை கணக்காக இருக்கலாம், சேமிப்பு கணக்காக இருக்கலாம், எந்த ஒரு நிதி நிறுவனத்திலும் எந்த ஒரு நிதி நடவடிக்கை செய்வதற்கு டின் அவசியமாகின்றது. ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற கணக்குகளுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக திறக்க போகணுன்னு இந்த டின் அவசியம் இல்லை. இனி வங்கிகள் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் அவர்கள் இனி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற கொடுக்கல் வாங்கலுக்கு வரும்பொழுது இந்த KYCயை புதுப்பி நல்ல ஒரு கேள்வி. ஏற்கனவே உதாரணமாக ஏற்கனவே வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கும் இது கட்டாயமாக போகின்றது. ஆக அவர்களும் அது கட்டாயமாக இருப்பதனால் அதுவும் கட்டாயமாக இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் அதாவது அது மாத்திரமல்லாது நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை கடன் அட்டையை பெறும் பொழுது நீங்கள் இந்த டின் ஏனென்று தற்பொழுது நாங்கள் சிறுவர்கள் முதல் எல்லோரிடமும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரிடமும் இந்த கிரெடிட் கார்டு பழக்கம் ஒரு கூடாத பழக்கம் தான் வந்துவிட்டு. ஆகவே கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் கூட இப்பொழுது டின் இல்லாமல் வங்கி கொடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் உற்று நோக்கும் பொழுது சகல சிஸ்டமேட்டிக்காக சகல கொடுக்கல் வாங்கல்களையும் அரசாங்க சேவைகளை வழங்கும் பொழுதும் இந்த டின் இல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, செய்ய முடியாது, உரிமைகளை மாற்றிக்கொள்ள முடியாது என்ற செயற்பாடு இருக்கின்றது. ஆகவே உடனடியாக சொன்னால் நீங்கள் நிலையான சொத்தை வைத்திருந்தால், அந்த பிளான் செய்திருந்தால், வாகனத்தை வைத்திருந்தால், ரெவென்யூ லைசன்ஸ் மாற்ற வேண்டியிருந்தால், வங்கி கணக்கு ஆரம்பிக்க வேண்டியிருந்தால் மற்றும் கடன் அட்டையை நீங்கள் வைத்திருக்கும் பொழுதும் இந்த டின்னின் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக நல்ல விஷயங்களை நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் இந்த டின் இலக்கத்தை பெறுவதற்கு எத்தனை வயதை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும்? ஏற்கனவே நீங்கள் சொன்னீர்கள் ஒரு அடையாள அட்டை நாங்கள் பெறுவதாக இருந்தால் 16 வயது பூர்த்தி செய்தவர்களுக்கு அடையாள அட்டைகளை பெற முடியும். இதேபோல் இந்த டின் இலக்கத்தை வரி இலக்கத்தை பெறுவதற்கு எத்தனை வயதை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம்? அதாவது இலங்கை இறைவரி திணைக்களத்தின் சட்டத்தின்படி ஒருவர் 18 வயதிற்கு மேற்படும் பொழுது அவர் மைனரிலிருந்து இண்டிவிஜுவலாக கருதப்படுகின்றார். ஆகவே 18 வயது வரையும் நீங்கள் பெற்றோர் டிபெண்டன்ட் சைல்டாக தான் மைனர் சைல்டா அது 18 நிச்சயமாக அது 18 வயதுக்கு மேற்படும் பொழுது நீங்கள் டின்னை கட்டாயமாக எடுக்க வேண்டும். நீங்கள் டின் 18 வயதுக்கு மேற்படும் அடுத்த நாளே எடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உருவாக போகின்றது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே நீங்கள் கேட்ட கேள்வி 18 வயம் பொழுது அந்த டின் நம்பரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையாளராக வரப்போகின்றார்கள். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. இந்த டின்னை பெற்று கொண்டு நாங்கள் வைத்திருப்பதால் எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது? இந்த டின்னை பெறுகின்ற எல்லோரும் வரி செலுத்துகின்றவர்களாக மாற வேண்டுமா? நல்ல ஒரு கேள்வி. எல்லோருமே இந்த டின் இருந்தால் வரி செலுத்த வேணுமா என்ற நல்ல ஒரு இல்லை. நீங்கள் டின் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஏற்கனவே கூறியது போன்று அரசாங்கத்தின் கொடுக்கல் வாங்கல்களை ஒருமுகப்படுத்துகின்ற செயற்பாடுக்கு நீங்கள் ஒத்துழைக்கின்றீர்கள், ஒத்துழைத்து செயற்படுகின்ற, அதாவது நாங்கள் சட்டத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லும் பொழுது. ஆகவே இந்த டின்னை பெறுவதன் வாயிலாக நாங்கள் அரசாங்கத்தினுடைய ஒழுங்குபடுத்தும் முறைமைக்கு உதவி செய்கின்றோம். ஆனால் நாங்கள் கட்டாயமாக வரி செலுத்த வேண்டிய அவசியம். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் 70 வயதுள்ள எமது பெற்றோராக இருக்கலாம், அல்லது எமது வீட்டில் இருக்கும் முதியவர் 70 இருந்தால் அவர்களுக்கு வருமானம் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 வருமானம் இருந்தால் அவர் கட்டாயம் டின் வைத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் அவர் 18 லட்சம் வரை உள்ள தமது வருமான டாக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸுக்கு உள்ளாக இருந்தால் அவர் வரி செலுத்த தேவையில்லை. ஆனால் டின் வைத்திருத்தல் வேண்டும். டின் வைத்திருத்தலும் வரி செலுத்துவதும் 2 வெவ்வேறு காரணம். ஆனால் டின் வைத்திருப்பதன் மூலமாக ஏனைய வரி செலுத்துவோர்களை கட்டாயமாக வரி செலுத்திக் கொண்டு வரி செலுத்தாமல் தப்பித்து இந்த டாக்ஸ் நெட்வொர்க்குகள் வராதவர்களை காட்டும் முகமாகத்தான் அனைவருமே டின்னை ரிஜிஸ்டர் அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. ஆகவே இதை நாங்கள் கட்டாயம் உதாரணமாக இது ஒரு நுழம்பு ஒழிப்பு திட்டம் போன்று ஒவ்வொரு வீடும் நாங்கள் நுழம்பை ஒழிப்பதற்கு செய்ய வேண்டும். அதே மூலமாகத்தான் டெங்கு ஒழிக்க முடியும். அதே போன்று தான் நாம் அனைவரும் டின் வைத்திருந்தால் தான் அரசாங்கம் உண்மையாக வரி செலுத்துவோரிடமிருந்து உண்மையான வரியை பெற்றுக்கொண்டு வரி செலுத்த தேவையில்லாதவர்களை பிரச்சனை கொடுக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் கட்டாயமாக டின் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த டின் நடைமுறையை கொண்டு வருவதன் மூலமாக வங்கிகளுக்கோ அல்லது நிதி சார்ந்த நிறுவனங்களுக்கோ கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவா இருக்கிறது?
நிச்சயமாக என்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு 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 மிடில் மேனாக இருக்கின்றார். ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது வங்கி வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுக்கின்றார்கள். அவ்வாறு செயற்படும் பொழுது இப்பொழுது மணி லாண்டரிங் ஆக்ட் என்று சொல்லுவோம். அதாவது சட்டத்துக்கு புறம்பாக யாராவது வருமானம் பெற்றிருந்தாரோ அல்லது கூடிய தொகை வருமானத்துக்கு கூடுதலான ஒரு வைப்புகளை செய்யும் பொழுது வங்கிக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது. வங்கி அதிகாரிகளுக்கு கட்டாயம் கேள்வி கேட்க வேண்டிய நிலை இருக்கு. ஆனால் கேட்டால் அவர் ஏனைய வங்கிக்கு போயிடுவார். ஒரு வங்கியில நாங்கள் கேட்டு ஒரு டிபாசிட் செய்யும் பொழுது நாங்கள் 2 கோடி ரூபாய் கொண்டு வங்கியை டிபாசிட் செய்யும் பொழுது எப்படி இந்த காசு வந்து கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த வங்கிக்கு போயிடுவோம். ஆனால் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து எந்த வங்கிக்கு போனாலும் இந்த கேள்வி வரத்தான் போகின்றது. ஆகவே நாங்கள் இந்த செயற்பாடு மூலமாக வங்கிகள் வந்து ஒரு தமது ஒரு ஒரு களைப்பாக இருக்கிறவருக்கு பெருமூச்சு விட்டது போன்று இந்த செயற்பாடு இருக்க போன்றது. அவர்கள் ஒரு ரிலாக்ஸாக தமது கேவைசி என்று சொன்னால் நோ யுவர் கஸ்டமர்ஸ், வங்கி நாங்கள் கணக்கை ஆரம்பிக்கும் பொழுது கேவைசி ஃபார்ம் என்று சொல்லுவோம். நோ யுவர் கஸ்டமர்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணணும், வாடிக்கையாளருடைய பற்றிய தரவுகள். அந்த தரவுகள் வந்து இனி வங்கிகள் கட்டாயமாக இருக்க போகிறது. ஆகவே அந்த தரவுகள் மூலமாக அந்த வங்கிகள் வந்து கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். அந்த தரவுகளை வங்கி வைத்திருக்க வேண்டுமா இல்லையாண்டு இனி இல்லை, கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். அந்த தரவுகள் தான் இறைவரி திணைக்களத்திற்கு அனுப்பப்பட போகின்றது. அந்த இறைவனை உதாரணமாக ஒருவர் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வைத்திருந்தால், நிலையான வைப்பு வைத்திருந்தால் அவருக்கு வட்டி வருமானம் வரப்போகின்றது. யார் யாருக்கு வட்டி வருமானம் வரப்போகின்ற தரவுகளை வங்கி இலகுவாக அவர்களுடைய டின் மூலமாக இறைவரி திணைக்களத்துக்கு அனுப்ப போகிறது. ஆகவே இது ஒரு ஒழுங்குபடுத்தப்படுகின்ற செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. வங்கி வந்து இனி கவலைப்படுத்தவில்லை. வங்கி வந்து இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும். எவ்வாறு மத்திய வங்கியினுடைய கட்டளைகளை எவ்வாறு செவிசாய்த்து வங்கிகள் செயற்படுகின்றதோ அதே போன்று இந்த நிதி அமைச்சினால் உருவாக்கப்பட்ட டின் கட்டாயமாக்குவதன் மூலமாக வங்கிகள் பின்பற்றி செயற்படுவதன் மூலமாக அரசாங்கத்திற்கு இந்த செயற்பாடு உதவியாக இருக்க போன்றது என்றே நான் கருதுகின்றேன். இன்னும் ஒரு விஷயம் எனக்கு சந்தேகமாக வருகிறது. சில வேளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் சந்தேகமாக வரலாம். இந்த டின் வரி இலக்கத்தை பெற்றுக்கொள்கின்ற நடைமுறை ஒரு கஷ்டமான நடைமுறையா? எங்கே போய் நாங்கள் இதை பெற்றுக்கொள்வது என்று பலர் கேட்கலாம். ஒரு கஷ்டமாகத்தான் இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன். இப்போது மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ இலகுவாக என்று சொன்னால் நீங்கள் அதற்குரிய தரவுகள், அதற்குரிய டேட்டாஸை நீங்கள் இலகுவாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் வரி ஆலோசகர், எங்கள் போன்ற வரி ஆலோசகர்கள், பட்டிய கணக்காளர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்பொழுது டின் நம்பர் பெறுவது என்பது மிகவும் மிகவும் இலகுபடுத்தப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் கஷ்டமாகத்தான் இருந்தது. அரசாங்கம் கூட திட்டம் உருவாக்குவர்கள் கூட, கொள்கை பகுப்பாளர் கூட எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ அதையெல்லாம் இனங்கண்டு உடனடியாக தீர்வு தருகின்றார். அதற்காக நாம் இந்த கொள்கை பகுப்பாளருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுகின்ற அதாவது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லுவோம், நடைமுறை கஷ்டங்களை சொல்வதன் வாயிலாக அவர்கள் அதை நிவர்த்தி செய்து, ஏன்னு சொன்னால் இது ஒரு சாஃப்ட்வேர் மெக்கானிசம் தான், ஏஐ தான் இது செய்கின்றது. ஆகவே செய்யும் பொழுது அதுக்குரிய உரிய ஆவணத்தை உரிய முறையில் நாங்கள் செய்ய வேண்டும். உதாரணமாக ஸ்கேன் காப்பி என்று சொன்னால் கிளியர் ஸ்கேன் காப்பி கொடுக்க வேண்டும். கிளியர் ஐடென்டி கார்டு என்று சொன்னால் கிளியர் ஐடென்டி கார்டு காப்பி கொடுக்க வேண்டும். அது கொடுக்காத விடத்து மெஷின் தான் அக்செப்ட் பண்ண போகுது. ஆகவே நாங்கள் மக்களையோ அரசாங்கத்தையோ குறை சொல்ல முடியாது. நாங்கள் எவ்வாறு தரவுகளை ஒழுங்காக கொடுத்தால் உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வந்துவிட்டது என்று நான் கருதுகின்றேன். இந்த டின் நடைமுறையை நாங்கள் சரியாக அமல்படுத்துவதால் அரசாங்கத்துக்கு என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும்? நிச்சயமாக அரசாங்கம் வந்து இப்பொழுதுதான் ஓரளவு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சரியான இலக்கை நோக்கி பயணித்துக் போய்கொண்டு, ஏனென்று சொன்னால் நாங்கள் பாரிய பொருளாதார பிரச்சனையை எதிர்கொண்டோம். படிப்படியாக ஓரளவு மீண்டு வருகின்றோம். இப்பொழுது நமது கடந்த 2025 காணப்படுகின்ற தளம்பலான ஒரு சூழல் மீண்டும் ஒரு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கிறோம். ஆமாம், 2025 உண்மையாகவே நாம் கஸ்டம்ஸ் அதாவது தமது இலக்கை அடைத்துள்ளார்கள். இறைவரி திணைக்களம் கூட தமது வருமான இலக்கை அடைந்து விட்டார்கள். ஆகவே இந்த டின் நடைமுறைப்படுத்தலும் ஒழுங்குபடுத்திவிட்டால் அரசாங்கத்தினுடைய இலக்குகள் வந்து மிகவும் அடையக்கூடிய இலக்குகளாக இருக்க போன்றது ஒன்று. அதாவது அரசாங்கம் ஈட்ட வேண்டிய வருமானத்தை இலகுவாக ஈட்டக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட போகின்றது. அது மாத்திரமல்லாது இவ்வளவு ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்த்துருப்போம், இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் சனத்தொகையில் வரி செலுத்துவ வேண்டியவர்களின் ஒரு சிறிய பகுதி தான் உண்மையாக வரி செலுத்துவார்கள். அது ஒரு குறைபாடு. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே வரி செலுத்தி கொண்டிருப்பவர்களால் மீண்டும் மீண்டும் ஹராஸ் பண்ணுவது, அதாவது மீண்டும் மீண்டும் கடுமையாக தண்டனைக்கும் பிரச்சனைக்கும் உள்வாங்கப்படுகின்றார்கள் என்ற குறைபாடு காணப்பட்டது. ஆகவே இந்த டின் கட்டாயமாக்குவதன் மூலமாக
வரி செலுத்த வேண்டிய கட்டாயமாக செலுத்த வேண்டியவர்கள் வரியிலிருந்து தப்பித்தவர்கள் இப்போது டேக்ஸ் நெட்வொர்க்குள் வரப்போகின்றார்கள். அவர்கள் மூலமாக புதிய வருமானம் வரப்போகின்றது. ஏற்கனவே வருமான இலக்கை அடைய முடியும், சிறந்த இலக்கை அடைய முடியும், புதிய வருமானம் அரசாங்கத்துக்கு வரப்போகின்றது. ஆகவே இவ்வாறு எல்லோருமே வருமானத்துக்குள் வரும்பொழுது, அரச வருமானத்துக்குள் வரும்பொழுது அரசாங்கம் என்ன செய்யலாம் என்றால் ஒரு காலத்தில் இந்த வரிகளை குறைக்கலாம். நிச்சயமாக அரசாங்கம் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கின்றால், வரி செலுத்த வேண்டிய அனைவருமே வரி செலுத்திவிட்டால், நானும் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வர நேர்காணல் மூலமாக இலங்கையில் உள்ள அனைவருமே, நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எவ்வாறு செயற்படுது என்று சொன்னால் வரி மூலமாகத்தான் செயற்படுகிறது. அந்த வரி கட்டமைப்பு ஆனது மிகவும் கடுமையானது. இலங்கையிலும் அது வந்துவிட்டால் நமக்கு உலக வங்கியும் தேவையில்லை, ADB ஆசிய அபிவிருத்தி வங்கியும் தேவையில்லை. எங்களுடைய நாடே ஒரு நீங்கள் சொன்னது வந்து செழுமையான நாடு, உலகில் அதாவது அழகிய நாடு, எல்லா பொருளாதார வளங்களும் நிறைந்த நாடு. ஆகவே அனைவரும் இது தமது கடமையாக இருக்கிற உண்மையாக வரி யாருமே வரி செலுத்த விருப்பமில்லை. ஆனால் வரி செலுத்துவதன் மூலமாகத்தான் எமது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம், அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியும். எமது அடுத்த சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் முதற்கட்டமாக இந்த இதை, அதாவது ஒரு சுகமெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு கசப்பு மருந்து கொடுத்தால் என்ன நடக்கும்? ஐஸ்கிரீம் தான் ஆசை விரும்பும். ஆனால் இருந்தாலும் ஏன் நாங்கள் நோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மருந்து எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த டின்னை நாம் விருப்பம் இருந்தோ இல்லாமல் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வருங்கால இலங்கையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் அபிவிருத்தி அடையக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றே நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த துறை சார்ந்த ஒரு நிபுணர் என்ற அடிப்படையிலே உங்களுடைய அந்த ஆதங்கம் எங்களுக்கு விளங்குகிறது. எனவே நாங்கள் உழைக்கின்ற பணத்திலே நாங்கள் வாழ்கின்ற நாட்டுக்காக அதன் அபிவிருத்திக்காக ஒரு சில தொகைகளை வரியாக செலுத்துவதில் எந்த பாதிப்பும் இல்லை என்று நினைக்கிறேன். அதை நாங்கள் மகிழ்ச்சிகரமாக செய்ய வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் என்னன்னு சொன்னால், அந்த முறையற்ற பண சேகரிப்பு அல்லது பண குவிப்பு என்பது இப்போது அதிகரித்திருக்கிறது. போதைப் பொருள் பாவனை, அதன் மூலமாக வருகின்ற வருமானம், இதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மார்க்கமாக கூட இந்த டின் நடைமுறை இருக்கலாமா? நிச்சயமாக. என்ன சொன்னால் மணி லாண்டரிங் ஆக்ட் என்று சொல்லலாம். பிளாக் மணி, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக திடீரென்று ஒரு வருமானத்தை வரும்பொழுது, 2 கோடி 3 கோடி வரும்பொழுது ஒரு சாதாரண மாதாந்த வருமானம் பெறுபவர்களுடைய வங்கி கணக்கில் பெருந்தொகையான கணக்கு வைப்புகள் செய்யப்படும் பொழுது வங்கிக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு எவ்வாறு தான் விடிய வெள்ளனை 8 மணிக்கு போய்விட்டு பின்னேரம் 6 மணி 7 மணி வரை வேலை செய்து சிறுக சிறுக சேமிக்கின்றேன், ஆனால் திடீர் பணக்காரர்கள் வருகின்றார்களே அவர்களுக்கு தண்டிக்க சட்டம் இல்லையா போன்ற குறைபாடுகள் ஆதங்கம் மக்களின் மனதில் இருக்கின்றது. இந்த ஆதங்கத்தை அரசாங்கம் எவ்வகையிலோ மோப்பம் பிடித்து அதை உணர்ந்து செயற்படுவதுதான் இதன் மூலமாக இனி யாருமே தமது வருமானத்திற்கு மேலதிகமாக வைப்பில் செய்ய முடியாது, கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் அதற்குரிய கணக்கை காட்ட வேண்டும். உதாரணமாக நாங்கள் திடீரென்று மாதாந்த வருமானம் ஒரு ஆசிரியரை எடுத்தால், அல்லது ஒரு மாத வருமானம் பெறுவர்கள் திடீரென்று 4 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ வைப்பில் இடும் பொழுது அந்த வங்கி கேட்க போகின்றது, எங்கிருந்து உங்களுக்கு காசு வருகின்றது. அவ்வாறு வங்கி கேட்காவது விடத்து இறைவரி திணைக்களம் தரவுகளை பெறும் பொழுது இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் என்று சொல்லுவார்கள், எங்கிருந்து இந்த பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது, யார் கொடுத்தார்கள், எந்த வகையான கொடுக்கல் வாங்கல் செயற்படப்பட்டுள்ளது, இந்த வகையான இன்வெஸ்டிகேஷன் இனி ஆரம்பிக்கப்பட போகின்றார்கள். அவ்வாறு செயற்படுவதன் மூலமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. உதாரணமாக நாங்கள் செய்யும் பொழுது திடீரென்று இப்பொழுது யங்ஸ்டர்ஸ் எடுக்கலாம், அவர்கள் புதிய ஒரு தொழிலை தொடங்கி புதிய வருமானத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. அதற்குரிய ஆவணங்களை நீங்கள் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன், அதற்குரிய ஆவணங்களை நீங்கள் தரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் ஒரு பயமில்லை. திடீரென்று ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி வச்சிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் நீங்கள் சொன்ன இந்த பொருளாதார சிக்கல் மூலமாக அரசாங்கத்துக்கு செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர் வந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் பெறப்பட்டது, அதற்குரிய வரியையோ வட்டையோ அல்லது SSCL போன்ற வருமான வரி போன்றவற்றை கட்டிவிட்டு கணக்கை காட்டுவதாக இருந்தால் செயற்பட முடியும். ஆனால் அவ்வாறு இல்லாது போதைப் பொருட்கள் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான செயற்பாடு மூலமாக பெறப்படுகின்ற வருமானத்தை பணத்தை இனி ஒழுங்குபடுத்தப்பட போகின்ற செயற்பாடாகத்தான் இந்த டின் செயற்பாடு அமைய போகின்றது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் கூறுகின்ற போது சொன்னீர்கள் புதிய தொழிலை ஆரம்பிக்கின்றவர்கள், புதிய தொழில் முயற்சியாளர்கள், அவர்களுக்கு இந்த டின் இலக்கத்துடைய முக்கியத்துவம். ஆமாம், இந்த ரிக்வயர்மெண்டில் இந்த புதிய வியாபாரம் சேவர்களும் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். அதாவது உதாரணமாக நாங்கள் சொன்னால் ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இப்போ சொல்லுவோமே, தாங்கள் ஒரு வீட்டிலிருந்து கூட செய்யக்கூடியதாக இருக்கும், சாஃப்ட்வேர் கம்பெனி
கம்பெனியாக இருக்கலாம் அல்லது வேறு வகையான தொழில்கள் செய்பவர்களாக இருந்தால் கூட இனி நாங்கள் எமது வியாபாரத்தை பதிவு செய்யும் பொழுது, அதாவது இலங்கையில் பிரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் கோட்டர் கம்பெனியாக அவர்களும் செய்ய வேண்டும். அதே நேரம் பங்குகளை பரிமாற்றம் செய்யும் பொழுது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளுடைய பங்குகளை பரிமாற்றம் செய்யும் பொழுது கொடுப்பவர்களும் டின் வைத்திருக்க வேண்டும். அதாவது பங்குகளை விற்பவர்களும் டின் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் வேண்டுபவர்களும் அந்த டின்னை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது புதிய வியாபாரங்கள் பதிவு செய்யும் பொழுது டின் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஏற்கனவே இருக்கின்ற கம்பெனி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அதாவது ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனியில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனியினுடைய பங்குகளை பரிமாற்றம் செய்யும் பொழுது கொடுப்பவர்களும், அதாவது பங்குகளை விற்பவர்களும் வாங்குபவர்களும் இருவருமே அந்த டின்னிற்குள் வரப்போகின்றார்கள். ஆகவே அதன் மூலமாக முழுமையாக அந்த கட்டமைப்புக்குள் வரப்போகின்றோம் என்றே நான் கருதுகின்றேன். நிச்சயமாக அதேபோல் நீங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயங்களை பார்த்து கொண்டு போகின்ற நேரம் சில யோசிக்கலாம், வங்கிகளில் கொண்டு வைப்பு செய்தால் தான் இந்த பிரச்சனை, நாங்கள் காசுகளை வீட்டில் வச்சிருந்தால் பிரச்சனை வராது என்று யோசிக்கலாம். நல்ல ஆனால் நாங்களும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். வீட்டிலும் எவ்வளவு தான் காசை வைத்திருக்கிறோம், பாதுகாப்பில்லை. அடுத்ததாக வியாபாரம் செய்பவர்களுக்கு மனமாற்றம் ஒன்று தேவை. நாங்கள் நாட்டுக்காக வரியை செலுத்த வேண்டும், செலுத்துகின்ற ஒரு பிரஜையாக நான் இருக்க வேண்டும். அதுவும் ஒன்று. மற்றபடி பணத்தை வைத்திருந்தால் அதன் மூலமாக நாங்கள் வருமானத்தை பெற்று கொள்ள முடியாது. ஆகவே அது தான் எவ்வாறு சொன்னால் ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டவர்களுக்கு இன்னொரு சாக்லேட் சாப்பிடவும் போல இருக்கும். அதே மாதிரி ஒரு வருமானத்தை பெற்றவர்கள் பணத்தை வைத்திருக்க மாட்டார்கள், வேறு எங்கேயோ முதலீடு செய்வார்கள். அதன் மூலமாக அந்த பணம் எவ்வாறு சொன்னால் ஒரு மயக்கம். அதாவது அந்த பணத்தை என்ன செய்வோம், இன்னொரு இடத்தில் முதலீடு செய்வோம், வைத்திருக்க மாட்டோம். நாங்கள் 4 நாள் வைத்திருந்தாலும் 5ஆம் நாள் ஒரு ஷியாமாக்கெட்டில் போடுவோம், அல்லது வங்கியில் போடுவோம், அல்லது நிலத்தை வேண்டுவோம், அல்லது புதிய வியாபாரம் செய்வோம், அல்லது தெரியாத வியாபாரத்தை செய்வோம். அதன் மூலமாக மற்றவர்கள் என்ன வியாபாரம் செய்கிறார்கள் போன்ற செயற்பாடுகள் கட்டாயமாக செய்வோம். ஆனால் வைத்திருக்கலாம், நீங்கள் சொன்னது போல பணத்தை வைத்திருக்கலாம். ஆனால் அது ஒரு பாதுகாப்பு முறைமை அல்ல. அது ஒரு உண்மையான ஒரு வியாபாரம் செய்வர்களுடைய செயற்பாடாக இருக்காது. அவர்கள் நிச்சயமாக அதை பணத்தை இன்னும் 2 மடங்காக 3 மடங்காக அதிகரிக்க முற்படுவார்கள். ஆகவே பணத்தை இந்தியா போன்ற கருப்பு பணத்தை வைக்கின்ற அளவுக்கு இலங்கையில் அவ்வளவு இல்லை என்றாலும் நாம் பணத்தை பணமாக்க வீட்டை வைத்திருக்க வேண்டாம் என்றே நான் இதன் மூலம் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் பணவீக்கத்தை நீங்கள் பணத்தை பணமாக வைத்திருந்தால் பணவீக்கத்தினுடைய போட்டி போடும் பொழுது உங்களுடைய பணத்தினுடைய முகத்தோற்றம் கொள்ளளவு தன்மை குறைய போகின்றது. ஆகவே நீங்கள் வரிக்கு பயந்து பணத்தை வைத்திருக்க வேண்டாம். வரி என்பது பெரிய கஷ்டமில்லை. நல்ல ஆலோசகரை பெற்றால் வரியும் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக கருதி பணத்தை இரட்டிப்பாக்கலாம் என்றே நான் கருதுகின்றேன். நிச்சயமாக இந்த வரி நடைமுறை அல்லது டின் நடைமுறை என்பது இலங்கையினுடைய நீண்ட கால பொருளாதாரத்தில் என்ன வகையான மாற்றங்களை ஏற்படுத்தும்? ஆமாம், இது ஒரு இலங்கையிலே ஒரு புதிய ஒரு முகத்தை உருவாக்க போகிறது. இலங்கையினுடைய ஒரு கொடுக்கல் வாங்கல் சரி, இலங்கையினுடைய வருமான கட்டமைப்பில் சரி, இலங்கையினுடைய செயற்பாடுகளில் இலங்கையினுடைய கொடுக்கல் வாங்கல்களை ஒருமுகப்படுத்தி உலக தரம் வாய்ந்த ஒரு தரத்திற்கு உலக தரம் வாய்ந்த ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் உடனடியாக ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு செல்ல போகின்றோம். என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல் அவ்வளவும் இப்பொழுது பதிவு செய்யப்படுகின்றது. அது மிகவும் முக்கியம். அதாவது எந்த ஒரு நாட்டிற்கும் அதனுடைய தரவுகள் இருக்க வேண்டும். எவ்வாறு சனத்தொகையாக இருக்க வேண்டும், எவ்வகையால் வருமானம் பெறுகின்றது, எங்கெங்கே செலவு செய்கின்றார்கள், யார் செலவு செய்கின்றார்கள், எதற்காக செலவு செய்கின்றார்கள் போன்ற தரவுகள் இருந்தால்தான் அந்த தரவுகள் மூலமாக அரசாங்கம் புதிய திட்டங்களை செய்ய முடியும். எந்தெந்த தேவைக்கு அரசாங்க செலவுகள் தேவை, எதற்கு வங்கி அதாவது பணத்தை ஒதுக்க வேண்டும் போன்ற பாதீடு பட்ஜெட்டை செய்யும் பொழுது கூட இந்த தரவுகள் தேவைப்படுவது. ஆகவே இவ்வளவு காலம் அரசாங்கம் ஒரு குத்து மதிப்பாக ஒரு எஸ்டிமேட் பண்ணித்தான் அன்னளவாகத்தான் செய்து கொண்டு வந்திருந்தார்களே ஒழிய இனி வருங்காலத்தில் அவர்களுடைய தரவுகள் உண்மையான தரவுகளாக இருக்க போன்றது. அரசாங்கத்துக்கு வருமானமும் வரப்போகின்றது. அதே நேரம் அரசாங்கத்துடைய செலவுகளும் எதற்கு தேவையோ அதை நோக்கிய செலவாக இருக்க போன்றது. ஆகவே வேல்யூ ஃபார் மணி என்று சொல்லுவோம். அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு செலவும் எமது வரிப்பணம். ஆகவே அரசாங்கம் கட்டாயமாக மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். ஆகவே இனி அரசாங்கம் இந்த தேவைகளை உணர்ந்து தமது செலவுகளை ஒதுக்க முடியும் என்றே நான் கருதுகின்றேன். அதுபோல டின் இலக்கம் இல்லாத பொதுமக்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் அல்லது சிரமங்கள் என்று சொன்னால் எதை சொல்லலாம்? இனி டின் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இனி டின் இல்லாமல் யார் வாழலாம் என்றால் ஒரு 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள், ஒரு எல்டர்ஸ், அதாவது சீனியர் சிட்டிசன், அவர்களுக்கு ஒரே ஒரு வருமானம் இருந்தால், உதாரணமாக சொன்னால் ஒரு பென்ஷனியர் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நிலையான வைப்பு இருந்து அந்த நிலையான வைப்பின் மூலமாக 18 லட்சத்துக்கு குறைவாக
வட்டி வருமானம் பெற்றுக்கொண்டார் அவர் வந்து வரி கூட கட்ட தேவையில்லை. வருடத்துக்கு 18 லட்சம் இப்போ டேக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ் என்று சொல்லுவோம். 18 லட்சம் இருந்தால் கட்ட தேவையில்லை. ஒரே வருமானம் இருந்து அதாவது வட்டி வருமானமாக இருந்தால் அல்லது பென்ஷன் எடுப்பவர்கள் பென்ஷனை மாத்திரம்தான் இருந்தால் அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் சாதித்து அவர்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு முதுமை நிலையை அடைந்து ஓய்வு நிலையை இருக்கும் பொழுது அவர்களுக்கு டின் பெற்றுக்கொண்டான் என்ன தேவையில்லை. அதனால்தான் அரசாங்கம் வந்து இந்த 7 வகையான செயற்பாடுகளுக்கு முக்கியம் இருக்குது. உதாரணமாக நாங்கள் வந்து இனி 70 வயதுள்ள ஒரு ஆளுக்கு வாகனம் சொத்துக்களை வேண்ட மாட்டோம், வாகனத்தையும் வேண்ட மாட்டோம். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை, டின் இல்லாமலும் இருக்கலாம். முதியவர்கள் இந்த நேர்காணல் மூலம் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் பென்ஷனராக இருந்த முதியவர்களாக இருந்தால் அல்லது வட்டி வருமானம் மாத்திரம்தான் இருந்தால் நீங்கள் டின் பெற தேவையில்லை. டின் பெற்றால் கூட நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஆகவே எல்லோரும் டின் பெற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. டின் கட்டாயமாக பெற வேண்டியவர்கள் இனி கட்டாயமாக பெற்றுத்தான் செயற்பட வேண்டும். இதை விடத்து நீங்கள் சட்டத்தை மீறுபவர்களாக இருக்க போகிறீர்கள். பிரேக் தலோ அந்த பெந்தலோ ஒன்று இருக்கும் பொழுது நீங்கள் சட்டத்தை மீறும் பொழுது அதற்குரிய தண்டம் பெறப்போகின்றது. ஏன்னு சொன்னால் இந்த 2 லட்சம் ரூபா வந்து தண்டம் பெறப்போகிறது. இனி அந்த செயற்பாடுகளை அந்தந்த நிறுவனங்கள் இல்லாத விடத்து அவர்களுக்கு பெனல்ட்டி வரப்போகின்றது. ஆகவே நீங்கள் கவனமாக சட்டத்தை தெரிந்திருந்து அறிந்திருந்து அதை கடைப்பிடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டில் அல்லது ஏனைய நாடுகளை பொறுத்த மட்டிலே இந்த வரி நடைமுறை என்பது எப்படி இருக்கிறது? அதனோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இலங்கையினுடைய வரி நடைமுறை எப்படி இருக்கிறது? இலங்கை பொறுத்தவரையில் உண்மையாகவே நிறைய வரி இருக்கின்றது. அதாவது நாட்டுக்கு பொருத்தம் மட்டுமல்ல கூடுதலான வரியை மக்கள் செலுத்துகின்றார்கள். நம்பர் ஆஃப் டேக்ஸ் என்று சொல்லும் பொழுது கூடுதல். ஏன் இந்த நம்பர் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்னு சொன்னால் இருக்கின்ற டேக்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு எஃபிஷியன்ட் டேக்ஸ் இல்லை. உதாரணமாக நான் டேக்ஸை சொன்னால் இன்கம் டிரெக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இருக்குது, வெட் இருக்குது, எஸ்எஸ்சிஎல் இருக்குது, அது மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்குது, போன்ற பல டேக்ஸ்கள் இருக்குது. ஏன் இருக்குன்னு சொன்னால் அந்த வினைத்திறன் இல்லை. அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அதாவது சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்கு. ஓட்டை இருக்கும் பொழுது அதை தப்பிக்கொள்ளுவர்கள் எலிகள் அதன் மூலமாக போகின்றது, பெருச்சாலிகள் கூட போகின்றது. ஆகவே இந்த செயற்பாடு நீங்கள் கேட்ட கல்வி அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் விட எமது நாட்டில் பல வரி இருக்கின்றது. அது குறைபாடு என்று சொன்னால் அந்த பல குறைபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அதாவது ஆரம்ப ஒரு படிநிலை தான் இந்த டின் உருவாக்கும். ஆகவே இந்த வரியில் இருக்கின்ற ஓட்டைகளை சரி பார்ப்பதில் உள்ள ஒரு முதல் கட்டமாகத்தான் இந்த டின், அதாவது தப்பிக்கொள்ள முடியாமல் உள்ள செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாடு இருக்க போன்றது. மிக குறுகிய காலத்தில் நீங்கள் இருந்து வாருங்கள். சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, கனடா, யூகே போன்ற முறையில் இலங்கையில் சட்டம் பெறப் போகின்றது. நாமும் பெருமை கொள்ளலாம். சட்டத்தில் கூட நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடை போன்று இருக்கின்றோம் என்ற முறையில் பெருமை கொள்ளலாம். சரி, சிலர் வந்து பொதுவாக மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய பக்கத்திலிருந்து நான் ஒரு கேள்வியை கேட்டால், நாங்கள் வரியை செலுத்துகின்றோம், நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கின்றோம், எனவே எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்கின்றோம், அதற்கு மாற்றீடாக பொறுப்புகளாக அரசாங்கம் எங்களுக்கு வசதிகளை தர வேண்டுமே என்று யோசிப்பார்கள். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். உண்மையாகவே நானும் வரி செலுத்துவர்கள் அந்த வகையில் பார்த்தால் என்ன பலன் கிடைப்பது என்று நாங்கள் கேட்கலாம், இலகுவாக கேட்கலாம். நாங்கள் உண்மையாக ஒரு நிறுவனத்தை இயக்கினால் தான் தெரியும், அல்லது குடும்ப தலைவராக இருந்தால் தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஆகவே ஒரு குடும்பத்தையோ நிறுவனத்தையோ தனி நிறுவனத்தையோ உருவாக்குவதே கஷ்டம் என்றால் ஒரு நாட்டை அது உருவாக்குவது மிகவும் கஷ்டம். அதை ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆட்சிக்கு வருவர்கள் 5 வருஷம் தான் இருக்க போட்டார்கள். மூச்சு விடுவதற்கு முன் 5 வருடம் போய்விடும். ஆகவே நாங்கள் குறை சொல்வதனால் பல வகையில் குறை சொல்லலாம். இனி நாங்கள் குறை சொல்வதை விடுத்து நாம் அனைவரும் எமது நாட்டை இலங்கை எமது திருநாட்டை நாம் செழுமைப்படுத்தாத விடுத்து வெளிநாட்டவர்களாக செழுமைப்படுத்த போன்றார். ஆகவே நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கைப்படுத்தினார். உதாரணமாக வெளிநாட்டிலிருந்து வருவோல் எமது உறவினர்களோட வந்து சிரிக்கின்றார்கள், உங்கள் நாட்டில் டேக்ஸ் பெருசாக இல்லை, சட்டம் சரியில்லை என்று சொல்லும்போது உண்மையாக மனவேதனையாக இருக்கின்றது, நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக கூட இருக்கின்றது. ஆகவே நாம் இது பெருசாக உண்மையாக இலங்கையில் டேக்ஸ் குறைவு, அதிஉச்ச டேக்ஸ் வந்து 30%. உங்களுக்கு தெரியுமா, ஒருவர் செலுத்த வேண்டிய கம்பெனி செலுத்த வேண்டிய வீதம் 30, தனிநபராக இருந்தால் 30, அதுவும் உங்கள் ப்ரோக்ரஸ் பேசிஸ். ஆனால் அபிவிருத்தி அடைந்த நாடை பொறுத்தவரை 54% டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஆகவே இலங்கை நீங்கள் சட்டத்தை தெரிந்திருந்தால் கவலைப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட போன்று என்ன பலன் கிடைக்கின்றது. உதாரணம் உண்மையாகவே இலகுவாது கல்வி, கல்வி வந்து இலவச கல்வி.
மருத்துவம் இலவசம். நாங்கள் தான் அதை பயன்படுத்துவோம் இல்லை. ஆனால் இப்பொழுது மக்கள் அந்த இலவசத்தை நோக்கி செல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் பொருளாதார கஷ்டம், உலக கஷ்டம் வந்து இலங்கைக்கு மாத்திரமல்ல முழு உலக நாட்டுக்கும் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. ஆகவே நான் நிச்சயமாக அரசாங்கத்தை ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணினால், வரி செலுத்தினால் அரசாங்கத்தை நாங்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு கேள்வி கேட்கலாம். இப்பொழுது நீங்களே இந்த நேர்களே சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாக டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறீர்களா? அப்படி பே பண்ணினால் நீங்கள் வந்து முதல் நிறைய கேளுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்களும் அதை செய்வதில்லை. நாங்களும் மற்றவர்கள் கேட்கட்டும் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இனி டேக்ஸை பே பண்ணினால் நிச்சயமாக அரசாங்கத்திடம், கொள்கை பகுப்பாளரிடம் கேட்கலாம். நாங்களும் நீங்கள் சொன்னது போன்று அரசாங்கம் நிச்சயமாக சிறந்த சேவையை தரப்போகின்றார்கள். இந்த அரசாங்கத்தை பார்க்கும் பொழுது முதல் கட்டமாக தேவையற்ற செலவுகள் அனைத்தையுமே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அதாவது செலவுகளை குறைத்தாலே ஒரு வருமானம் என்று சொன்னால் அதன் மூலமாகவே இந்த அரசாங்கம் கூட உதவி செய்கின்றது. நாங்கள் ஏன்னு சொன்னால் நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றோம், எமது பணம் இப்பொழுது முறையாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு கட்டத்தில் நான் திரும்பத்தான் வேண்டும். அந்த கட்டம் இந்த கட்டமாக இருந்து நாம் அனைவரும் சேர்ந்து ஊர் திரண்டால் தான் தேர் இழுக்கலாம். அதே போன்று நாம் அனைவரும், இலங்கை மக்கள் அனைவரும், வரி செலுத்துவர்கள் அனைவரும் ஒன்றிலிருந்து இலங்கையை நாம் அபிவிருத்தி அடைந்த நாடாக கட்டாயமாக்க வேண்டியது எமது கடப்பாடு. அதன் மூலமாகத்தான் எமது வருங்கால சந்ததியினையும் வருங்கால இலங்கையும் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற முடியும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். நிச்சயமாக அந்த நல்ல சிந்தனையோடு நல்ல கருத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. அந்த வகையில் மிக பயன் தரக்கூடிய விஷயங்களை டின் வரி இலக்கம் சம்பந்தமாகவும் இந்த வரியை செலுத்துவது சம்பந்தமாகவும் மிக ஆழமான விளக்கங்களை மிக தெளிவாக எங்களுக்கு வழங்கியிருந்தார் பட்டய கணக்காளரும் அதே போல வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமாக செயற்படுகின்ற AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களுக்கு விசேடமாக நேத்ரா டிவியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நல்லது ரசிகர்களை, ஒரு இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் 2வது நேர்காணல் பகுதியில் சந்திப்போம்.